கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தேவன் உங்களோடு கூட பேச நினைக்கும் வார்த்தை சங்கீதம் 75 அதிகாரம் 6 கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. நமக்கு சக்திக்கு மிஞ்சின ஒரு காரியம் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளால முடியாது. பெரிய ஆளுங்க யாராவது நம்ம தேடி போகலான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த காலேஜ் சீட் இந்த ஒரு பெரிய ஆள் நமக்கு வாங்கி தருவாங்களா, இந்த ஒரு பெரிய ஆள் நமக்கு போஸ்டிங்க்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையை நம்ம நோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு ஜெயம் வராது, தோல்விதான் வரும். முதலாவது நம்ம தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரிடத்துல சேரும் பொழுது, அவரிடத்துல முழங்கால் படியிட்டு நம்முடைய தேவையை கூறும் பொழுது, எனக்கு இந்த மார்க் ஏசப்பா, எனக்கு இந்த காலேஜ் சேர விருப்பமா இருக்கு, எனக்கு இந்த ஜாப் விருப்பமா இருக்கு, எனக்கு இந்த ஒரு தேவை இருக்கு, எனக்கு இந்த ஒரு காரியம் வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷரை தேடாமல் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் நமக்கு ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அதனால நம்ம கிழக்கிலும் மேற்கிலும் அனாதர திசையை நோக்கி ஓடாம தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் நமக்கு வெற்றியை தருவார். ஆமென். God bless you.